ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்லாம் இப்போ வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஃபேன்ஸ் மீட் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுக்குறாங்க இல்லையா, இன்னமும் நடிச்சுட்டு தாங்க இருக்காங்க. நம்ம உத்தமர்கள் மாதிரி பேசுகிறாங்க. உள்ள அவங்க பண்ணாத அட்டுழியமே இல்லை. பட் இப்போ வந்து அவங்க வந்து உத்தமர்கள், நான் வந்து ரொம்ப வந்து சாஃப்டானவன், இலகிய மனசு, யார் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல மன்னிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறானுங்க. இதே ஆள் தான் வந்து இவ்வளோ அன்பாக இருக்கேன் நான் அப்படின்னு சொன்ன சபரி எடுத்துக்கங்க. அவர் வந்து என்னன்னா உள்ள நான் வந்து இப்படி இருந்தேன் அன்பாக இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படி இது பண்ணுறாரு. பார்வதி கமருதி வரும்போது ரொம்ப வந்து ஃபீல் ஆச்சு. அவங்க உண்மையாகவே ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி இப்படின்னு சொன்னவர் வந்து அன்றைக்கி ரெட் கார்டு கொடுத்தோன்னே எந்திரிச்சு நின்று விசில் அடிச்சது அந்த ஆள் தான். பக்கத்தில் நம்ம திவ்யான்னு ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து கை தட்டினாங்க. அவங்க கை தட்டி எஸ் எஸ்ன்னாங்க. இவ்வளோலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. அந்த நடிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஆப்போசிட் இந்த மாதிரி அவங்க சொன்னதால் வந்து அவங்க மேலே கொஞ்சம் பேர் வந்து திரும்பிட்டாங்க. இப்படி எப்படி நீங்கள் பண்ணலாம், அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நீங்கள் எப்படி அதை அப்படி அப்படி ஒரு உணர்ச்சி பொங்க அப்படி ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி, அது உண்மையா இல்லை பொய்யான்னு கூட நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு இது கருத்தை வந்து சொல்ல வரீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதால் வந்து அவங்களுக்கு எங்கே இது வந்து பேக் ஃபயர் ஆகிடுமோன்ட்டு இப்போ போகிற இன்டர்வியூ எல்லாமே கதறாங்கன்னு தான் சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து இல்லை அந்த வேகத்தில் நாங்கள் பண்ணிட்டோம், பட் மற்றபடி இருந்துச்சு. ஆனால் கடைசி நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது தப்புன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் கொடுத்தது சரிதான்ற மாதிரியே ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ வெளில வந்தோன்னா அப்படியே உல்ட்டாவாக மாற்றி பேசுகிறீங்க. அட பாவீங்களே, பிக் பாஸ்லேருந்து 100 நாள் தானே நடிச்சிங்க, இன்னும் ஏன்னா நடிச்சிட்ருக்கீங்க? உங்கள் ரியல் கேரக்டரே வரவே வராதா சுத்தமாக யாருக்கும்? ஏன்னா ரியல் கேரக்டர் அதிலேருந்து தான் திருத்திக்கணும் நீங்கள். தப்பு யார் பண்ணாலும் சரி, யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணல. பார்வதியும் சரி, கமருதியும் சரி தப்பு தான் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் அதில் ஒரே ஸ்டாண்டாக இருங்கன்னு தான் சொல்ல வரோம். அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க பண்ணிட்டாங்கன்னு, ஸோ மன்னிச்சிட்டா விட்டுருங்க. எதுக்கு அங்கே ஒரு பேச்சு, கடைசி நாள் வரைக்கும் இப்போ வந்து ஒரு பேச்சு? அடப்பாவீங்களா, உலகமாக நடிப்படா இவனுங்கெல்லாம், அப்படி தான் தோணுது. சில பல யூடியூபர்ஸ் இருக்கானுங்க, அவனுக்கு இருக்கானுங்க பாரு, திவ்யா அவங்க ப்ரெஸ் மீட் வச்சா பார்வதி கமருதினோட ஃபேன்ஸ் வந்து வயிறறி தான். இதில் என்னன்னு தெரியல. எதுக்காகனா பார்வதின்னு அந்த நேம் போட்டால் மட்டும்தான் அவனுக்கு வந்து வியூஸ் போகும். அவன் பார்வதி பேரை வச்சு தான் அவன் சாப்பிட்ருக்கான். உண்மையை சொல்லலாம், இதுதான் மேட்ரு. ஓகேவா? ஒருத்தர் வந்து குறை சொல்லினே சாப்பிடுவான் பாரு. உங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல, அவங்க கெட்டவனா, எதுக்கு அவங்கள பற்றி பேசுகிறீங்க? உனக்கு வியூஸ் வேணும்னு தானே அவங்கள பேசுகிறீங்க. நல்லதோ கெட்டதோ ஒருத்தர் மேலே வந்து அபாண்டமாக பழி போட்டு அவங்க கேவலமாக சொல்லக்கூடாது. ஒரு ஒரு பர்சனை வந்து பிடிக்கல, அவங்க மேலே இருக்க ஒரு நியாயமான ஒரு எதிர்ப்பு வந்து தெரிவிங்க. அதை விட்டுட்டு அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில யூடியூபர்ஸ். நீங்கள் பார்த்தோன்னா தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி யூடியூப்ஸ்லாம் மக்களே தயவு செய்து அந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரையுமே எல்லோரும் மனுஷனாக மதிக்கிட்டோம் எல்லாருமே. ஓகேங்களா? அதுக்காக ஒருத்தரை போய் தேவையில்லாமல் வந்து அபாண்டமாக பழி சொல்லிவிட்டு இவங்க இப்படி தான் சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் குத்துறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஆட்களோட யூடியூப்பை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.